வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 2026 எலெக்ஷன் வந்து இவ்வளோ பரபரப்பாக போயிட்டுருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட ஒரு ரியாலிட்டி ஷோ இன்றைக்கி டிஆர்பி ரேட்டில் பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வர சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ஸ் அப்படிங்கிற ஒரு சிங்கிங் ஷோ தான். அந்த ஷோ வந்து இன்றைக்கி சூப்பர் சிங்கரை விட மிகப்பெரிய அளவுக்கு பார்க்கப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அதில் இருக்கிற ஸ்டார் கிட்டான அபிஷேகா பாடப்படுற இன்னைக்கு பேசப்படுறாங்க. ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே பாடின அந்த பாடல்களை விட கர்ணன் படத்துல வர கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாடலை அவங்க எடுத்து பாடினதுனால அவங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய ஆக்டர்ஸ் இன்னைக்கு தனுஷாரே அவங்கள வாழ்த்தி நெக்ஸ்ட் மூவியில் அவங்களுக்கு ஒரு மூவி சான்ஸையும் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு லக்கியான கிட்டாகவும் இருந்திருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற அந்த சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ஸ் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ இன்றைக்கி டிஆர்பியில் பயங்கரமாக ஹிட் கொடுத்தது மட்டும் கிடையாது, அபிஷேகாவால் இன்றைக்கி வந்து அது இன்றைக்கி இவ்வளோ பெரிய எலெக்ஷன் பரபரப்பில் கூட பேசப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, மேபி அபிஷேகாவோட பாடல் வந்து ப்ரமோவில் இல்லை வீக்கெண்ட் எபிசோடில் எதுலையாவது டெலிகாஸ்ட் ஆகலைன்னா அந்த வகையில் அபிஷேகாவோட ஒவ்வொரு பாடல்களுக்குமே கிட்டத்தட்ட 2 தடவை கோல்டன் ஷவர் வாங்கி ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் இன்னைக்கு திருநங்கைகளை ரெப்ரசன்ட் பண்ணி அபிஷேகா பாடின பாடல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்றது மட்டும் கிடையாது, மக்கள் மத்தியில் அவங்க ஒரு கிட்டு வந்து மனசில் இடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன வயசுலேயே அவங்களுடைய பாடல்னால அவங்களுக்கு ஒரு தனி ரசிகர்கள் பட்டாலுமே இருக்குது. இன்ஃபேக்ட் அபிஷேகாவோட பாடல் வந்து ப்ரமோலையோ இல்லை வீக்கெண்ட் எபிசோட்லையோ அவங்களது இடம்பெறல அப்படின்னா ஜட்ஜஸையே டேக் பண்ணி கேட்குற அளவுக்கு இன்னைக்கு அபிஷேகா ரொம்பவும் வைரலான கிட்டாக இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய சிங்கர்ஸே இன்னைக்கு அவங்கள வாழ்த்திட்டு வராங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய ஆக்டர்ஸும் அவங்கள ப்ளஸ் பண்ணிட்டு வராங்க. முக்கியமாக பாண்டியராஜன் சார் வந்து அவங்களுடைய பாடலுக்காக கண்ணீர் விட்டு அவங்கள பிளஸ் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அங்கேயே அவங்களுக்கு ஒரு கோல்டன் ஷைனியும் பாண்டியராஜன் சார் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த வகையில் இன்னைக்கு திருநங்கைகளை ரெப்ரசன்ட் பண்ணி அபிஷேகா பாடின பாடல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக போயிருக்கு. அது மட்டும் கிடையாது, எல்லாருமே அவங்களுக்கு ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்துருக்காங்க. நாட் ஓன்லி ஜட்ஜஸ், அங்கே இருக்கிற பார்ட்டிசிபெண்ட் ஆகட்டும் இல்லை மற்றவங்களாகட்டும் எல்லாருமே ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த சின்ன வயசுலேயே எவ்வளோ பெரிய மனசு இருந்தால் திருநங்கைகளை அவங்க ரெப்ரசன்ட் பண்ணி பாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸே அவங்கள புகழ்ந்து பேசியிருக்காங்க. ஜட்ஜஸும் அவங்களுக்கு ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்தது மட்டும் கிடையாது, கோல்டன் ஷவர் கொடுத்தது மட்டும் கிடையாது, ஸ்ரீனிவாஸ் சார் ஒரு சின்ன கிஃப்டையும் அன்பளிப்பா அபிஷேகாவுக்கு சரிகமபா மேடையிலேயே கொடுத்துருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.